நம்மளோட கிச்சனுக்கு ஹெல்தியான கம்பெனியன் தான் ஹேவல்ஸோட ப்ரோலைஃப் நியோ ஏர் ஃப்ரையர். இந்த ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் 90% வரைக்கும் ஆயில் இல்லாமல் குக் பண்ணலாம். அண்ட் இதை குக் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்டர் லேயர் நல்ல கிறிஸ்பினஸ் ஆகும் அண்ட் உள்ளே இருக்க லேயர்ஸ் உங்களுக்கு வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். இதுக்கு மெயின் ரீசன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற ஏரோ கிறிஸ்ப் டெக்னாலஜி தான். இந்த ஏரோ கிறிஸ்ப் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஹாட் ஏரை உங்களுக்கு 360 டிகிரி சர்க்குலேட் பண்ணி கொடுக்கறதுனால உங்களோட குக்கிங் ஈவனாக இருக்கும். அண்ட் இது மூலமாக குக் பண்ணுற குக்கீஸாக இருக்கட்டும், இல்லை கேக்ஸாக இருக்கட்டும், கிரில், இந்த மாதிரி எந்த டிஷ் பண்ணாலுமே நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் குக் பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கே குக் பண்ணுறதுக்காக பேனோட கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4.5 லிட்டர்ஸ் வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் குக் பண்ணுறதுக்கு குக்கிங் மெனுஸ் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைம் அண்ட் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே டச் கண்ட்ரோல் பேனல் மூலமாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மேனுவலாக டெம்பரேச்சர் அண்ட் டைம் வைக்க தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே 8 ப்ரீசெட் மெனுஸ் இருக்குது. இந்த ப்ரீசெட் மெனுஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி டைம் அண்ட் டெம்பரேச்சர் இந்த ஏர் ஃப்ரையரை உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இந்த ஏர் ஃப்ரையரில் இன்னும் 2 அட்வான்டேஜ் இருக்குது, ரொம்ப யூனிக்கான ஃபீச்சர். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் உங்களுக்கு ஆட்டோ ரீஸ்டார்ட். இந்த ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் குக் பண்ணிட்டு இருக்கும்போது கரண்ட் கட் ஆயிடுச்சு, இல்லை தெரியாமல் நீங்கள் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஷின் ஷட் டவுன் ஆயிரும். அண்ட் இதில் மெமரி ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் அகைன் ஸ்விட்ச் போட்டிங்க, இல்லை கரண்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து ரெஸ்யூம் ஆக ஸ்டார்ட் பண்ணும். இந்த ஃபீச்சர் காம்படிஷனில் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் எந்த பிராண்ட்லையும் இல்லை. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் கரண்ட் உங்களுக்கு 120 மினிட்ஸ்க்குள்ளே வந்திருக்கணும். அண்ட் செகண்ட் அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு டிலே ஸ்டார்ட். நீங்கள் குக் பண்ணுற ஃபுட் உங்களுக்கு இப்போ வேண்டாம், ஒரு 1 hour இல்லை 2 hour கழித்து உங்களுக்கு இந்த மிஷின் ஆன் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டிலே டைம் மட்டும் செட் பண்ணிட்டா போதும். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கன்சிடர் கூட பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நீங்கள் செட் பண்ணுற டைமுக்கு அப்புறம் தான் இந்த மிஷின் ஆன் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் தான் குக்கிங் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு எப்போ தேவைங்கிறது நீங்கள் செட் பண்ணிட்டாலே போதும். அப்போ நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா ஹாட்டாகவே நீங்கள் சர்வ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவில் பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ ஹேவல்ஸில் அந்த 2 யூனிக்கான ஃபீச்சர் ஒரு நல்ல அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அண்ட் ஹேவல்ஸோட வாரண்ட்டி டேர்ம்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கான ப்ராடக்ட் வாரண்ட்டி இருக்குது. அண்ட் இங்கே மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஆன்சைட் சர்வீஸ். உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ அப்படின்னா டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இதனால் நீங்கள் சர்வீஸ் சென்டர் போய் தேடணும்னு எந்தவித அவசியமும் இல்லை. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல 4 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி, ப்ரீமியமான பில் குவாலிட்டி அண்ட் ஆட்டோ ரீஸ்டார்ட் அண்ட் டிலே ஸ்டார்ட் அப்படிங்கிற 2 யூனிக்கான ஃபீச்சர் இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தாராளமாக இந்த ஏர் ஃப்ரையர் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஏர் ஃப்ரையர் பற்றி உங்களோட ஒப்பீனியன் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.